கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாவட்ட நிர்வாகம் ஒசூர் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் சங்கம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஹோஸ்டியா சங்க தலைவர் மூர்த்தி, ஒசூர் சாராட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆக்ருதி சேத்தி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சபீர் ஆலம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நால்ரோடு அருகே அதிமுக தேர்தல் பணிமனையை திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தற்போதைய திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு காரணமாக சாதாரண மக்கள் கடும் சிரமமடைந்து வருவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், எனவே இந்த அரசு நீடிக்க கூடாது, எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே போல் இன்றைக்கு பார்த்தீர்களானால் எங்கு பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. மக்களே கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த அரசு நீடிக்கக்கூடாது, மீண்டும் அம்மாவினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்பதில் கிராமப்பகுதியிலானாலும் சரி, நகரப்பகுதியில் இருக்கின்ற நம்முடைய நகரப்பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்கள் மற்றும் இன்றைக்கு பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்கள் உட்பட அனைவருமே இந்த ஆட்சியில் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 100 நாள் வேலைக்கு செல்கின்ற அந்த பாவப்பட்ட மக்கள் கூட இன்றைக்கு அம்மாவினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதை இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இரட்டை இலைக்குத்தான் வாக்களிப்போம், அண்ணன் எடப்பாடியாருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லுகின்ற நிலைமை இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டம் அல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கின்றது. இதுதான் நிலைமை. திருப்பத்தூர் மாவட்டம் மேல் நிம்மியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக விழாவில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் சையத் பாரூக், தான் ஒரு டம்மி பீஸ் என்றும் தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் திமுக மாவட்ட செயலாளர் தான் எல்லா பணிகளையும் மேற்கொள்வார் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்ற தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை அச்சுந்தன் வயல் சோதனை சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்த வாகன சோதனையின் போது பணம், பரிசு பொருள் உள்ளிட்டவைகள் ஒன்றும் இல்லாத காரணத்தால் தேர்தல் அதிகாரிகள் வாகனத்தை அனுப்பி வைத்தனர். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் RS ராஜேஷை ஆதரித்து கொருக்குப்பேட்டை 47வது வட்டம் JJ நகரில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் நடிகையுமான விந்தியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை தாராளமாக நடைபெறுகிறது என குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தை கஞ்சா இல்லாத மாநிலமாக மாற்ற அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டுல கடலை மிட்டாய் மாதிரி கஞ்சா வித்ததா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து நடந்ததா? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. நீங்க எல்லாரும் யோசிச்சு நியாயமா நல்ல முடிவாக எடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு எப்படி இருந்தது? 10 வருஷம் அமைதி பூங்காவா இருந்தது. தமிழ்நாட்டுல அப்போ இன சண்டை இருந்ததா? ஜாதி சண்டை இருந்ததா? மொழி சண்டை இருந்ததா? எந்த கவுன்சிலராவது வீட்டு வாசலுக்கு வந்து மிரட்டினாங்களா? ஜாதி பேர் சொல்லி அடிச்சாங்களா? எவ்வளவு நல்லா இருந்தது. கொரோனா காலத்துல கூட அமைதியா இருந்தாங்க, பாதுகாப்பா இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது? இப்ப நம்ம சென்னை எப்படி இருக்கு? வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் செயல்படுத்திய வளர்ச்சி திட்ட பணிகளை குறிப்பிட்டு இளையநல்லூர், தேன்பள்ளி, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திடீரென பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களின் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் ஆலோசனை கூட்டம்
மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். சேலம் மேற்கு தொகுதியில் ராமதாஸ் அணி பாமக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருள் சேலம் மேற்கு தொகுதி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ஜானகியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 7ஆம் தேதி தனக்கு சின்னம் உறுதி செய்யப்படும் என்றும் சேலம் மேற்கு தொகுதி மக்கள் தன்னை கைவிட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். என்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? சிலிண்டர் தேடி தான் கொடுத்தேன். 6 மாசம் சிலிண்டர் தேடி கொடுத்தேன். இன்றைக்கு அந்த சிலிண்டரோடு நான் வருகிறேன். மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அது ஆக்சிஜன் சிலிண்டர், இது கேஸ் சிலிண்டர், எரிவாயு. கட்டாயம் அந்த சிலிண்டர் சின்ன கிடைக்குன்னு நம்புகிறேன். கிடைத்தால் அதற்கு மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்கு அப்படி இல்லைன்னா வேறு சிலிண்டர் சொல்லுவோம். ஆனால் சிலிண்டர் சின்ன கிடைக்கும். நன்றி, ஆதரவு தெரிவிங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். தொடர்ந்து இப்போ 1820 நாள் உழைத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த 1820 நாளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். போன தடவை 2 வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு. 3 வருஷம் தான் உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சுது. இந்த வருஷம் 5 ஆண்டுகள் முழுமையாக கிடைக்கிறது. சந்து சந்தா ஒரு வீடா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். வாய்ப்பு தாருங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து குன்னூர் நோக்கி வாக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசாவின் வாகனத்தை கட்டப்பெட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் வாகனத்தில் பணம், பரிசு பொருட்கள் என எதுவும் கிடைக்காத நிலையில் வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுகவில் சீட் கிடைக்காத காரணத்தால் கட்சியை விட்டு விலகிய தலைமை செயற்குழு உறுப்பினர் DR சண்முகசுந்தரம் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் DR சண்முகசுந்தரம் கட்சியில் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த நிலையில் சீட் கிடைக்காத அதிருப்தியால் கட்சியில் இருந்து விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.